10ஆம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர்வரிசைகளும் பாட அறிமுகம். ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த கணித மேதை கார்ல் ஃபிரெடரிக் காஸ் 1777 ஏப்ரல் 30ஆம் தேதி பிறந்தார். கார்ல் ஃபிரெடரிக் காஸ் தொடக்கப்பள்ளி ஒன்றில் படித்துக் கொண்டிருக்கும்போது அவருடைய ஆசிரியர் 1 முதல் 100 வரையுள்ள எண்களை கூட்டல் செய்து வரும்படி சொன்னார். இந்த கணக்கை செய்து முடிக்க 1 மணி நேரம் கொடுத்திருந்தார். ஆனால் காஸ் சில வினாடிகளில் அதை செய்து காண்பித்தார். இதை பார்த்த ஆசிரியர் அதிர்ந்து போனார். அப்போது அவருக்கு வயது 7 தான். எப்படி இதை செய்தாய் என்று ஆசிரியர் கேட்டபோது, நாம் முதலில் 1 முதல் 50 வரை உள்ள எண்களை மேலே எழுதி கீழே தலைகீழாக 51 முதல் 100 வரை உள்ள எண்களை எழுதி நாம் கூட்டும்போது ஒவ்வொரு விடையும் 101 வருகிறது. இதேபோல் 50 விடைகளும் 101ஆகவே உள்ளது. எனவே 50ஐயும் 101ஐயும் பெருக்க 5050 என்பது விடை. கார்ல் ஃபிரெடரிக் காஸ் மற்ற மாணவர்களைப் போல 1 முதல் 100 வரை எழுதி கூட்டாமல் இந்த தொடரின் மிகப்பெரிய எண்களை முதலில் கூட்டி அதன் பிறகு அதனுடைய விடையை கண்டுபிடித்தார். இதையே வேறு விதமாக சொன்னால் 1 முதல் 100 வரை உள்ள எண்களை எழுதி தலைகீழாக 100லிருந்து 1 வரை உள்ள எண்களை எழுதி கூட்டும்போது நமக்கு 100 முறை 101 என்ற விடை வருகிறது. நமக்கு தேவை 1 முதல் 100 வரை தான். இதை 2ஆல் வகுக்க 5050 என்பது விடையாக வருகிறது. இப்படியாக கார்ல் ஃபிரெடரிக் காஸ் கண்டுபிடித்தது தான் இயல் எண்களின் கூடுதலுக்கான சூத்திரம் n+1/2 ஆகும். அதேபோல நாம் இந்த பாடத்தில் படிக்க இருக்கும் கூட்டுத்தொடரின் கூடுதலுக்கான சூத்திரங்களும் இவர் உருவாக்கியது தான். அடுத்ததாக மட்டு எண்கணிதத்தில் இவரின் பங்களிப்பை பற்றி பார்க்கலாம். ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் என்பது உங்களுக்கு தெரியும். காலை 7 மணியிலிருந்து 10 மணி நேரம் கழித்து மணி என்ன என்று உங்களிடம் கேட்டால் நீங்கள் 17 மணி என்று சொல்வீர்கள். ஆக 17 மணி என்பது மாலை 5 மணியை குறிக்கும். 20 மணி நேரம் கழித்து என்ன மணி என்று கேட்டால் நம்மால் 27 மணி என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் 0 முதல் 23 வரையிலான வட்டச்சுற்றோடு அது முடிந்துவிடும். மீண்டும் 0லிருந்து தான் ஆரம்பிக்கும். இப்படி வட்டச்சுற்றை கணித்தவர் காஸ்தான். இதைத்தான் மட்டு எண்கணிதம் மாடுலர் அரித்மெட்டிக் என்று அழைக்கிறோம். வட்டத்திற்கு 360 டிகிரி என கணக்கிட்டு வகுத்தவர் இவர்தான். அடுத்ததாக இயற்கணிதத்தை பற்றி சொல்லலாம். இயற்கணிதத்தின் அடிப்படை தேற்றத்தை உருவாக்கியவர் இவர்தான். கணித உலகில் பல சமன்பாடுகளை உருவாக்கி சிரமமின்றி கணிதத்தை எளிமையாக்கியதால் இவரை கணித மேதைகளின் சக்கரவர்த்தி என்று அழைக்கிறோம். கார்ல் ஃபிரெடரிக் காஸ் அறிவியலிலும் பல சாதனைகளை புரிந்துள்ளார். காந்த புலத்தின் வலிமையை அளக்கக்கூடிய காந்தமணியையும் இவர்தான் உருவாக்கினார். 1809 இவர் எழுதிய விண்பொருட்களின் இயக்கம் என்ற ஆய்வுக் கட்டுரை இன்றும் நாம் விண்வெளிக்கு செல்லும் செயற்கைக்கோளுக்கு அடிப்படை ஆதாரமாக உள்ளது. அதேபோல் நாம் இன்று பயன்படுத்தும் செல்போன்களுக்கும் இது அடிப்படையாக உள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் ஈரோட்டில் 1887ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் நாள் பிறந்தார். இவர் கும்பகோணத்தில் உள்ள ஒரு பள்ளியில் படித்து கொண்டிருக்கும்போது ஆசிரியர் மாணவர்களுக்கு வகுத்தல் கணக்குகளை நடத்தி கொண்டிருந்தார். அப்போது ஆசிரியர் எந்த ஒரு எண்ணையும் அதே எண்ணால் வகுக்க விடை 1 வரும் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட ராமானுஜன் தனது ஆசிரியரிடம் 0ஐ 0ஆல் வகுக்க 1 விடையாக வருமா என்று கேட்டார். அதற்கு ஆசிரியர் திகைத்து நின்றார். 0ஐ 0ஆல் வகுக்கும்போது வரும் விடையை வரையறுக்க இயலாது. அது முடிவிலி இன்ஃபினிட்டி நோக்கி செல்லும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ராமானுஜனுக்கு சிறு வயதிலிருந்தே எண் கணிதத்தில் அவருக்கு இருந்த ஆர்வத்தை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இவர் ஆயிரக்கணக்கான சூத்திரங்களை கண்டுபிடித்து அவற்றை தனது 3 குறிப்பேடுகளில் எழுதி வைத்து அவை இன்றளவும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பில் உள்ளது. இவர் பகுமுறை எண்கணிதத்தில் எண்ணற்ற புதிய கருத்துக்களை உருவாக்கியுள்ளார். இவர் 30 ஆய்வுக் கட்டுரைகளையும் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த G.H. ஹார்டியுடன் இணைந்து 7 ஆய்வுக் கட்டுரைகளையும் படைத்துள்ளார். எண்கணிதத்தில் இவருடைய பங்களிப்பிற்காக லண்டன் ராயல் சொசைட்டியின் மதிப்புமிகு உறுப்பினர் என்ற அந்தஸ்து 1918 வழங்கப்பட்டது. ராமானுஜன் அவர்களின் பிறந்த நாளான டிசம்பர் 22 2012ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய கணித நாளாக இந்திய அரசு கொண்டாடி வருகிறது.